அல்லாஹ்வுக்காக எல்லாவற்றையும் யார் எனக்கு எதை செய்திருந்தாலும், என் தந்தையா தாயா அல்லது நான் தந்தை தாயா இருக்கிறேன், என் பிள்ளைகளா, என் சகோதரனா, என் சகோதரியா என்று எல்லோரும் யார் எனக்கு எவ்வளவு சொத்தை கொள்ளடிச்சிருந்தாலும், எவ்வளவு என்னை காயப்படுத்தியிருந்தாலும், எவ்வளவு என்னை இழிவுபடுத்தியிருந்தாலும், எவ்வளவு என்னை தாழ்த்தி இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக நான் மன்னிச்சிடறேன்ப்பா. அல்லாஹ் என்ன மன்னிக்கட்டும். நான் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். இந்த துன்யாவோட என் வாழ்க்கை முடியும்னு ஆசைப்படல. நான் அப்படி வாழ்றவங்க கிடையாது. சஹாபாக்கள் அப்படி வாழல. அவங்களுக்கு இந்த துன்யாவே தேவை கிடையாது. ஆனா துன்யா தேவை கிடையாதுன்னு சொல்லி பள்ளியில உட்கார்ந்துக்க சொல்லல. எல்லா அலிம்சாக்களும் இப்படிதான் சொல்றாங்க, துன்யா தேவை இல்ல தேவையில்லை தேவையில்லைன்னு சொல்லி எல்லாருடைய முன்னேற்றத்தையும் குறைக்கிறாங்கன்னு சொல்லி பல பேர் கமெண்ட் பண்றாங்க. அப்படி அல்ல. துன்யால எதை வேணாலும் சாதிச்சுக்குங்க, எவ்வளவு கோடி வேணாலும் சம்பாதிச்சுக்குங்க, எவ்வளவு எந்த துறையில வேணாலும் முன்னேறி இருக்குங்க. ஆனா எது நோக்கம் இல்ல. எங்களுக்கு இது நோக்கம் கிடையாது. எங்களுக்கு நோக்கம் இல்லை. அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்குதா, அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்குதா, அது எங்க இருக்குது, எங்க இருந்தாலும் சரி. அது என்ன புக்கு? கின்னஸ் ரெக்கார்டு புக்ல முதல் இடத்துல தான் பேர் வந்தாதான் அல்லாஹ்வுடைய திருப்தி அங்க இருக்குனால அங்கேயும் நாங்க தடிப்போம். அதான் எங்க முன்னேற்றம். அதான் இந்த சமூகத்துடைய முன்னேற்றம். எந்த துறையில போனா அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்குமா அங்கேயும் போய் நிற்போம். அல்லாஹ்வுடைய திருப்தி இல்லையா, அந்த துன்யா அங்க காலு கீழே போட்டு உதைச்சு தள்ளி போயிட்டே இருப்போம். நேற்று டீனேஜ் உடைய பயான் பேசியிருக்கோம். பயான் முடிஞ்சு அவ்வளவு கத்திருக்கும். யாரும் அந்நிய பெண்ணிட்ட பேசக்கூடாது, அந்நிய பெண்ணோட தொடர்பு கொள்ளக்கூடாது என்று எல்லாம் பேசியிருக்கோம். பயான் முடிஞ்சன ஒரு சகோதரர் வந்து கேட்கிறாரு, நான் ஒரு மாற்று மத சகோதரியை லவ் பண்றேன், ஆனா எங்க வீட்டுல வேறு பொண்ணு கேட்கிறாங்க, எனக்கு விருப்பம் இல்லை, இந்த பொண்ணத்தான் கல்யாணம் பண்ணுவேன். நான் என்ன கேட்கிறாரு, இந்த பொண்ணத்தானா திருமணம் செய்வேன், வேற யாரையும் திருமணம் செய்ய மாட்டேன். நான் கேட்டா அவர் மாற்றுமத சகோதரி, இல்ல ஜி எனக்கு வேற யாரையும் திருமணம் செய்ய விருப்பம் இல்லை. அவருக்கு என்ன பெருசா தெரியுது இந்த துன்யால? இதனால யாருமே நம்மள்ட்ட எதுவுமே ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏதாவது பயான் சொல்லிடுறாருன்னு சொல்லி பாடத்திற்காக சொல்லி அல்லாஹ் அவரை மன்னிக்கணும், அவர்கள் அறிவுரை செஞ்சேன். ஆனால் யோசித்து பாருங்கள், அவருடைய நினைப்பு என்ன இருக்கு அதுக்கு மேலையும். எப்படி அது கிடைக்கும் எனக்கு? அதான் இந்த துன்யால என்ன போனாலும் பரவாயில்ல, அது கிடைச்சா போதும் எனக்கு. ஆனா ஒரு முஹ்சின் என்ன எப்படி இருக்கணும்? எதை இழந்தாலும் பரவாயில்லை, துன்யால எனக்கு அது கிடைச்சா போதும். இது ஜன்னா, அல்லாஹ்வுடைய பொருத்தம். என்ன மன்னிக்கிறதுனால எனக்கு அது கிடைக்குதா, அல்ஹம்துலில்லாஹ். போ, உன்னை மன்னிச்சற, நாளைக்கு வா, உனக்கு நான் முதல்ல சலாம் சொல்றேன். இந்த பண்பு தான் முஸ்லிம்களுடைய பண்பு. உலகத்தை ஈமானின் பக்கம், இஹ்சானின்